ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. நல்லா வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி அருமையான ஸ்வீட் ரெசிபி கோதுமை மாவு வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை அப்படியே இந்த ஆயில் கூட சேர்த்துடலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாங்க. நீங்கள் ஆயிலுக்கு பொதுவாக நெய் கூட சேர்த்துக்கலாம், இல்லை வெண்ணெய் கூட சேர்த்து செய்யலாம், ரொம்பவே சாஃப்டாக வரும். நான் வந்து இன்றைக்கி குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்குறேன். நல்லா கலந்து விடணும், இல்லைன்னா மாவு வந்து அடி பிடிச்சிரும். மாவு வந்து கருகிடாமல் நல்லா மணம் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இது வந்து வறுத்தெடுத்து செய்யும்போது தான் இந்த ஸ்வீட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். ஆற விட்ட கோதுமை மாவு கூட பிஞ்சு போல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம இந்த இனிப்பு சுவையை கொஞ்சம் தூக்கி கொடுக்குறதுக்காக தான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறோம். இது கூடவே பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா, அதாவது சமையல் சோடா, ஆப்ப சோடா இருக்குல்லங்க, அதுதான் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கையாலேயே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருவோம். இது கூட பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் கோதுமை மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். இந்த பாலை வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து நல்லா கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஸ்வீட் வந்து நல்லா வரும். ஒரு பொறுமையாக ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சுக்கணுங்க. நம்ம வீட்டில் 1 கப் கோதுமை மாவு இருந்தாலே சரி, டக்குன்னு இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு அரை மணி நேரம் தான் டைம் எடுக்குது செய்யறதுக்கு. சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். மாவோட பதம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் இலக்கமாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் கையில் ஓட்டுற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த ஸ்வீட் ரெசிபி நல்லா வரும். இது கூட 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்குது. நம்ம இந்த ஸ்டேஜில் கையில் கொஞ்சம் நெய் அல்லது எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. மாவு வந்து நீங்கள் கெட்டியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா நம்ம ஆயிலில் போடும்போது மாவு வந்து வெடிப்பு வந்துடும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஆயிலில் போட்டு பொரிக்கும் போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. நல்லா உருட்டி எல்லா மாவையும் இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், பார்க்குறக்கு சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், எல்லா உருண்டையும் நான் ரெடி பண்ணிட்டேன். இனி வந்து நம்ம சக்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா நான் கோதுமை மாவு எடுத்த அதே கப்பால் 1 கப் அளவுக்கு நிறையா சர்க்கரை எடுத்துருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இனிப்பு சுவை அதிகம் வேணும்னா 1/4 கப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து சக்கரை பாவு வந்து தண்ணியில் கரைஞ்சி கொதி வரணும். கொதி வந்தால் போதும். இதுக்கு பாகுபதமெல்லாம் தேவையில்லை. நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்து கையில் பிசு பிசு தன்மை ஓட்டுற மாதிரி இருந்தாலே போதும். இறக்கி நம்ம அப்படியே ஆற விட்டுறலாங்க. நம்ம இப்போ கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்ச கோதுமை மாவு உருண்டைகளை இதில் சேர்த்துருவோம். ஒவ்வொன்றா சேர்த்துக்கணும். ஒன்று மேலே ஒன்று படாத மாதிரி கொஞ்சமாக கேப் விட்டு விட்டு சேர்த்துக்கோங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமாக இருந்தால் கரிஞ்சிரும். லோ ஃப்ளேமாக இருந்தால் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுக்கு வந்து எனக்கு 2 பேட்சாக கிடைக்கும். போட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் அப்படியே விட்டுடலாம்.
அதுக்கப்புறம் நம்ம மெதுவாக கலந்து விட்டுருவோம். பாருங்கள், இது போல் ஒரு கரண்டி வச்சுட்டு மெதுவாக நம்ம ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி கலந்து விட்டுறலாம். இதோட அளவுன்னு பார்த்துட்டிங்கன்னா 1 கப் கோதுமை மாவு, 1 கப் சர்க்கரை, 2 கப் தண்ணி, 3/4 கப் பால் இருந்தால் சரி. பால் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாமே வெந்து நம்மளுக்கு நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றி ஒரு 10 நிமிஷம் ஆறிட்டு இருந்தால் போதும். அந்த அளவுக்கு ஆற விட்டுருவோம். நம்ம இந்த குலோப்ஜானுக்காக நம்ம கடைக்கு போய் மாவு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிற மாவுலேயே சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், எல்லா உருண்டையும் பொரிச்சு எடுத்துட்டோம். இனி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சக்கரை பாவில் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு இது பார்த்திங்கன்னா மூடி போட்டு ஒரு 1 ஹவர் வச்சுருந்திங்கனாலே சீக்கிரமாக ஊறி கிடச்சிரும். ஏன்னா நம்ம பால் ஊற்றி பிசைஞ்சிருக்கிறதுனால சீக்கிரமே நல்லா ஊறி கிடைக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி. வீட்லேயே நம்ம டக்குன்னு நினச்ச நேரத்தில் செஞ்சு சாப்பிட்லாம். அதிக குவான்டிட்டிலையும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். பாருங்கள், 1 மணி நேரம் கழித்து எப்படி ஊறி சூப்பராக வந்திருக்குன்ட்டு. சப்போஸ் உங்களுக்கு 1 மணி நேரம் ஊற பத்தலைன்னா மறுபடியும் கூட நீங்கள் ஒரு 1/2 ஹவர் சேர்த்து ஊற வச்சுருங்க. பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. ரொம்ப சூப்பரான டேஸ்டியான, வாயில் வச்சதையுமே அப்படியே அல்வா மாதிரி போகிற சூப்பரான கோதுமை மாவு குலோப்ஜான் ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், கண்டிப்பாக குழந்தைங்களாம் இன்னும் வேணும்னு கேட்டு தான் சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.